எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 26/4/2025 ராகு கேது பயிற்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி மேசத்திலிருந்து கன்னி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ துலாத்திலிருந்து மீனத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கோச்சார பலன்கள் 20% தான் மனித வாழ்க்கையை பாதிக்கும். உங்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்திகள், நடப்பு தசாபுத்திகள் தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோச்சார பலன்கள்லாம் ராகு கெடுதலான அமைப்புக்கு வருது, பயங்கரமாக கெடுதல் பண்ணும், சனிப்பயிற்சி கெடுதல் பண்ணும், குரு பயிற்சி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்திகளை வைத்து தான் முடிவு பண்ணணுமே தவிர, கோச்சார பலன்களுக்கு ஒரு மனிதனை மாற்றும் சக்தி கிடையவே கிடையாது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் எனக்கு சனி பயிற்சி, அஷ்டமத்தி சனி பாதிக்க போகுது, ஏழரை சனி பாதிக்க போகுது, அஷ்டமராகு பாதிக்கும், இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் ராகும் 11ஆம் இடத்தில் கேது வரப்போகுது. இது 5ஆம் இடத்தில் ராகு வந்தால் கூட அது குரு பார்வையில் வரப்போகுதுங்கிறது மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். அவங்களுக்கு 2வது குரு பயிற்சியும் நல்லா வரப்போகுது. அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்களை தான் கொடுக்க போகுது. 11ல் கேது. ஆக இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே துலாராசிக்காரர்களுக்கு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. ஒரு புகழ், பதவி, திடீர் யோகம். இவ்வளோ நாள் அவங்களுக்கு ஃபைனான்ஸ் எதுவும் லாக் ஆகிருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். அதனால் நிறைய நன்மையான பலன்கள் துலாராசிக்காரர்களுக்கு தான் அதிகமாக இருக்கு. ஏன் இந்த ராகு பயிற்சி ரொம்ப நன்மையை கொடுக்கும் நான் அப்படி சொல்கிறேன்னா, குரு பார்வையில் ராகு வர்றாரு. குரு பார்வையிலேயே ராகு இருக்கிறனால அங்கே வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி நான் என்னுடைய கருத்து, சனி தான் மீனத்துக்கு போகலை, கும்பத்தில் தான் இருக்குது. அது ரெண்டையுமே குரு பார்க்குறனால மிகப்பெரிய யோகத்தை துலாராசிக்காரர்கள் அடைவாங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கங்க. அதே நேரத்தில் நான் மேலே சொன்ன மாதிரி உங்களுக்கு யோக தசாபுத்திகள், சுக்கிர திசை, இந்த மாதிரி நல்ல தசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு மிக அதிக யோகங்களை இது செய்யும். அதனால் இந்த ஒரு வருஷம் மிகப்பெரிய உங்களுக்கு யோகம் இருக்குது. அதனால் நல்லா பயன்படுத்திக்கங்க. நீங்கள் எந்த இதை தொட்டாலும் இப்போ ஜெயிப்பீங்க. அதனால் தொழில் நல்லா இருக்கும். அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது போய்கிட்டு இருக்கு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது இடம், வீடு, வண்டி, வாகனம் ப்ளஸ் அம்மா, அந்த விஷயங்களில் சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கும். 10ல் கேது அப்படிங்கிறப்ப தொழில் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் விஷயங்களில் ஒரு இடமாற்றமோ இல்லை சின்ன சின்ன தடங்களோ, சுயதொழில் பண்ணிக்கிறவங்களோ சின்ன சின்ன தடங்கள் ஏதாவது வரும். அதனால் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, அங்கிட்டு குரு பயிற்சி எல்லாமே கொஞ்சம் மைனஸில் இருக்கிறனால புதுசாக எதுவும் செய்யாமல் இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கொடுக்காது. நீங்கள் புதுசாக நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை இந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலைக்கு போகிறேன், அதெல்லாம் செய்யாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதலான பலன்களை கொடுக்கும். இந்த நேரங்களில் உங்களை ஜாதகத்தில் தசாபுத்திகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு பெரிய கெடுதல் கண்டிப்பாக கொடுக்காது. அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் கேது. இப்போ 3ஆம் இடத்தில் ராகு அப்படிங்கிறது எடுத்த காரியங்களை பூரா ஜெயிக்க வைக்க போகுது. இப்போ நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். 9ஆம் இடத்தில் கேது தந்தையார் இருக்கிறவங்களுக்கு தேவை ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் தொந்தரவுகளை கொடுக்கும். ஏன்னா இப்போ குரு உங்கள் ராசியை தான் பார்க்க போகிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக 6ல் குரு, கொடுக்க போகுது. அதனால உங்களுக்கு நல்ல அருமையான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எதை தொட்டாலும் ஜெயிப்பீங்க, சக்ஸஸ் ஆகும். அதனால் அதை நல்லா பயன்படுத்திக்கங்க. அடுத்தது மகர ராசிக்காரன். மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி, ராகு, 8ஆம் இடத்தில் கேது வரக்கூடாது.
பொதுவாக வந்து ஜென்மச்சனி விலகுனது உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஒரு இருந்தாலும் இப்போ 2ஆம் இடத்தில் ராகுங்கிறது பேச்சு கையெழுத்து ஜாமீன் போடுற விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஈகோ பிரச்சனை, தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும். ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா 15 நிமிஷம் சம்பந்தமே இல்லாமல் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்தில் கேது, பெண்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனைகள் அது நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. முக்கியமாக கையெழுத்து ஜாமீன் கொடுக்கல் வாங்கல், குடும்பத்தில் பேச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுள்ள பேச்சை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த கெடுதலும் வராது. அடுத்தது வந்து கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே இப்போ உங்கள் ராசிக்கு தான் ராகு வரப்போகுது, 7ஆம் இடத்தில் கேது வரப்போ. ராசியில் ராகு வரப்போ மன டிப்ரெஷன் நிறையா இருக்கும். அதனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிக்காது. இருந்தாலும் உங்களுக்கு லக்னத்தில் ராகு அங்கே சனி இருக்காதனால மன டிப்ரெஷன் நிறையா இருக்கும். ரெண்டாவது 7ஆம் இடத்தில் கேது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் ஈகோ விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அதை பார்த்துக்கங்க. இது ராகு கேது தசா புத்திகள் நடக்கிறவங்களுக்கு மிக அதிகமாக செய்யும். மற்றவங்களுக்குலாம் அந்த கெடுதல்கள் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். அடுத்தது மீன ராசிக்காரர்கள். இவ்வளோ நாள் அவங்க ராசியில் ராகு இருந்து மன டிப்ரெஷன் நிறையா கொடுத்துருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா வந்திருக்கும். நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நடந்திருக்கும். அது கண்டிப்பாக ராகு விலகுதுங்கிறது மிகப்பெரிய நன்மை. 12ஆம் இடத்துல அப்படிங்கிறது வெளிநாடு, வெளிநாட்டு தொடர்புகள். ஏன்னா ராகு குரு பார்க்கறனால உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நன்மை நடக்கும். இனிமேல் டிப்ரெஷன், மன டிப்ரெஷன் இருக்காது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருந்த ப்ராப்ளம்லாம் இனிமேல் சால்வ் ஆகிடும். அதே 6ல் கேது எடுக்கிற காரியங்களை ஜெயிக்க வைக்கும். அதனால் உங்களுக்கு இனிமேல் நல்ல பலன்கள் தான். பெரிய அளவுக்கு கெடுதல் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த 1.5 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டம் இனிமேல் இருக்காது. அதனால் நான் மேலே சொன்ன மாதிரி ராகு கேது தசா புத்திகள் நடப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள் அதிகமாக இருக்குமே தவிர மற்றவங்களுக்குலாம் இருக்காது. என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோன்னா யூடியூபை SARANI சாரணி, ஃபேஸ்புக்கை SRI ஸ்ட்ரீன்னு செர்ச் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் ஆன்லைன் மூலியமாக எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க. ஜிபேல பணம் பே பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பர் 9865158355. இந்த நம்பருக்கு நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கணும்னாலும் 2 பேர்த்து ஜாதகத்தையும் அனுப்பிச்சி விடுங்க. மறுபடியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9865158355. இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. என் வீடியோக்களை பார்த்த அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.